நம்ம இங்கே க்யூரிங் ப்ராசஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு காங்க்ரீட் போடுறோம். காங்க்ரீட்டில் இருக்க சிமெண்ட் வந்து ரொம்ப ஹார்டன் ஆகணும். ஸோ ஹார்டன் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு காங்க்ரீட்டில் அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சிமெண்ட்டு எம்சாண்டு ஜெல்லி எல்லாமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி ஒரு ராக் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும். அதை நம்ம தடுக்கிறதுக்கு அந்த டேம்ப்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் க்யூரிங்கோட ஒரு கான்செப்ட்டு. இங்கே நம்ம வந்து ஒரு 7 days க்யூரிங் இல்லையா, நம்ம இங்கே ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இதே மாதிரி ஃபுல்லாக தண்ணி வச்சு க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் ஃபில்லிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கூராடுவோம். அதிலே உங்களுக்கு க்யூரிங் ப்ராசஸும் இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, இங்கே ஃபுல்லாக கொஞ்சம் கிளேஸ் ஆயில். ஸோ கிளேஸ் ஆயில், பட் ஆனால் சால்ட்டி வாட்டர்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு சிலர் வந்து அப்படியே பேக் ஃபில்லிங் பண்ணுவாங்க. பேக் ஃபில்லிங் பண்ணும்போது சாயிலில் சால்ட் இருக்கும். சால்ட்டை ஊற்றிட்டு திரும்ப நம்ம கூராடும் போது சால்ட் வாட்டர் தான் நம்ம காங்க்ரீட்டோட கான்டாக்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க இடங்களில் உடனே பேக் ஃபில்லிங் பண்ணவே பண்ணாதீங்க. ப்ராப்பராக க்யூரிங் 7 days வச்சு க்யூரிங் பண்ணுங்கள். க்யூரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் ஃபில்லிங் பண்ணி கன்சால்டேஷன் நம்ம கூராடுறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிசிசி ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது நல்லாயிருக்கும்.